நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमंगलदायिने. பக்தி அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னுட்டா நம்பிக்கையில் தான் இருக்கு. நீ நாம கீர்த்தனம் பண்ணினா என்ன நடக்கும்? அநேகமாக பெரும்பாலும் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னுட்டா, ஏண்டா கதைக்கு வரலை, ஏண்டா கோவிலுக்கு போகலை, ஏண்டா நாம கீர்த்தனம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னுட்டா, என்னால் முடியலையே, முடிஞ்சா நான் பண்ண மாட்டேனா. இங்கே ராமாயணம் சொல்கிறா, பாகவதம் சொல்கிறா, வரக்கூடாது, வரணும்னு தான் ஆசை, ரொம்ப நாள் உட்கார முடியாது, இடுப்பு வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறவா உண்டு. ஆனால் வேறு ஏதாவது ஒரு கல்யாணம் கார்த்தினா கிளம்பி போயிடுவா, அப்போ இடுப்பு வலின்னு சொல்ல மாட்டா. எதில் ஆசை இருக்கோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்ல மாட்டோம். எங்கேயாவது வேண்டாம் சொல்லிட போகிறாளேன்னு பயம். அதில் கலந்துக்கணுங்கிற ஆசை. உனக்கு கல்யாணத்துக்கு நான் போகிறேன், உனக்கு இடுப்பு வலியாக இருக்கே அப்படின்னா, அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், எல்லாம் முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்லியே என்னை இப்படி உட்காத்தி வச்சிடாத, டான்னு கிளம்பிடுவா. ஆனால் கதைன்னா நாம கீர்த்தனம் பண்ணு அப்படின்னுட்டா, சார் எத்தனை நாழி போட்டோம், கடிகாரத்தை பார்த்தேன்டே, 5 நிமிஷம் ஆகிடுத்தா, 10 நிமிஷம் ஆகிடுத்தா, ரொம்ப நாழி நாமா சொன்னால் தொண்டை வலிக்குமே, அதுக்கு ஏதாவது வெண்ணெய் சாப்பிடணுமோ, வம்பு பேசும்பொழுது, சண்டை போடும்போது, ஆக்ரோஷத்தோடு கத்தும்போது தொண்டை வலிக்கும்னு தோணலை இவனுக்கு. ஆனால் இவனுக்கு என்ன, நாமா சொல்லுன்னா தொண்டை வலிக்குங்கிறான், கொஞ்சம் நாமா சொன்னால் உடம்பு சூடாக போய்டுங்கிறான். இதெல்லாம் இயற்கை. அதாவது என்ன அப்படின்னுட்டா, அதில் நமக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத தான் காண்பிக்கிறது. நமக்கு ஆர்வம் இல்லாததுனால தான் பகவானுக்கும் நமக்கு கிருபை பண்ணுறதுல எந்த அளவு ஆர்வத்தில் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அத்தகைய ஆர்வம் வராததுக்கு காரணம், அத்தகைய ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் போன்ற பக்தர்களுடைய கிருபைக்கு நம்ம பாத்திரமாகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அல்ல, பக்தி அப்படிங்கிறது பிரகலாத சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, ஹிரண்யகசிபு அவனை தூக்கி நெருப்பில் போடுறான், நெருப்பிலிருந்து பிரகலாதன் எழுந்து வந்துடுறான், ஒரு சிங்கத்தினுடைய வாயில் கொடுக்குறான், அந்த குழந்தை அப்பொழுதும் பிழைத்து வந்துடுறான். மதம் பிடித்த யானையை விட்டு இடற சொல்கிறான், அந்த யானை அவனுக்கு மாலை போடுறது, மலையிலிருந்து உருட்டி விட சொல்கிறான், உடனே அந்த குழந்தை உயிர் பெற்று எழுந்து வந்துடுறது, சமுத்திரத்தில் போட்டாலும் வந்துடுறது, விஷத்தை கொடுத்தாலும் வந்துடுறது. இதனுடைய தத்துவம் என்ன? நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு ஆஃபீஸ் அனுகூலமாக இல்லை, இல்லாட்டா நான் பக்தி பண்ணுவேன், மனைவி அனுகூலமாக இல்லைன்னா பக்தி பண்ணுவேன், என் புள்ளக்குட்டி அனுகூலமாக இல்லைன்னா நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த தத்துவம் பிரகலாதனுடைய கதையே என்னன்னா, நீ உண்மையாக பக்தி பண்ணினா எல்லாம் அனுகூலமாயிடும். விஷமே அனுகூலமாகும்போது, சமுத்திரமே அனுகூலமாகும்போது, சிங்கமே அனுகூலமாகும்போது, பாம்பே அனுகூலமாகும்போது, சாதாரண மனுஷர்கள் அனுகூலமாக மாட்டாளா? அத்தகைய திருட விசுவாசத்தோடு நீ பக்தி பண்ணினியானால், பகவானை ஆசிரிச்சியானால், உன்னுடைய பக்தி சத்தியமானால், பகவான் உனக்கு எல்லாம் அனுகூலமாக, கிமலபியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே அப்படிங்கிறார் பாகவதத்தில். பகவான் உங்கள்கிட்ட கிருப்பை பண்ணி நீ அவனுடைய நாம கீர்த்தனம் பண்ணி அவனை சந்தோஷப்படுத்திட்டியானால் எல்லாம் அனுகூலமாக போயிடும். இவர் வியாபாரம் தொட்டால் பெருகும், அஸ்திவாரம் போட்டால் வீடு வளரும், எந்த வீட்டுக்குள்ளே நுழையிறியோ அவர்களுக்கு சௌக்கியம் ஏற்படும். ஆனால் அதே பகவான் விமுகன் ஆயிட்டானால், அஸ்திவாரம் போட்டேன் வீடு கட்ட முடியலை, எல்லாம் விமுகமாக போய்டுறது, நடக்க மாட்டேங்கிறது. அப்போ பகவானை சந்தோஷப்படுத்தணும். பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, எளிமையான வழி, அவனுடைய நாமத்தை சொல்கிறது.
அதனால என்ன அப்படின்னுட்டா, சில பேர் கோவிலுக்கு போகிறா கஷ்டத்தோட, குழந்தை பரீட்சை எழுதியிருக்கான், பாஸ் பண்ணுவானா அப்படின்னா பெருமாள் முன்னாடி போய் நின்னா, குழந்தைக்கு பரீட்சை ரிசல்ட் வருது, பாஸ் ஆகணும்னா பெருமாள் மேலேருந்து ஒரு பூ விழுந்ததுன்னா பெருமாள் பேசினார், நல்ல சகுனம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இல்லை நாம் வேண்டிக்கும் பொழுது கோவிலில் மணி அடிக்கிறா, நல்ல சகுனம், மணி சப்தம் நல்ல சகுனம். அப்படி இல்லைன்னா அந்த அர்ச்சகர் பிரசாதத்தை கொண்டு நம்முடைய கையில் கொடுக்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அது நமக்கு ஒரு சகுனம். கோவில் எப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் தாள் கீழே கிடக்கு, ஏதோ கற்பூரம் வாங்கிட்டு வந்தவா கீழே போட்டிருக்கா, அதில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்படியெல்லாம் பகவான் நம்முடைய சக்தி பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவனும் பேசுகிறான் நம்ம கூட. இன்னும் கொஞ்சம் நல்ல பக்தியை நம்ம உயர்த்தினோமானால் கனவுல சொல்லுவான், இதை பண்ணு, இதை பண்ணாத. இன்னும் பக்தியை உயர்த்தினோமானால் தியானத்தில் சொல்லுவான், நேரையே வருவான். ஒருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி சொல்லுவார், பகவானை எந்த அளவுக்கு பார்க்க முடியும்னா, நீங்கள் என்னை எப்படி பார்க்கின்றீர்களோ நான் எப்படி பிறரை பார்க்கின்றனோ அது மாதிரி பகவானை பார்க்க முடியும். சில பேர் பகவான்கிறது ஒரு விஷன், ஏதோ ஒரு மனோமயமான காட்சி, அப்படி இல்லை, ஸ்பர்ஷிக்க முடியும் பகவானை. ஆண்டாளை நேர்லேயே கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னா அது என்ன கனவா, இல்லை ஏதாவது மனசில் தோணக்கூடிய ஒரு காட்சியா? திருமங்கல்யாதாரணமாகி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தீவலம் செய்து அப்படின்னுட்டா பிரத்யக்ஷமாக நடக்கும். அப்போ அது நடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னுட்டா நம்முடைய பக்தியை நம்ம உயர்த்திகிட்டே இருக்கணும். நம்முடைய பக்தி 1% இருக்கும் பொழுது பகவானுடைய கிருப்பையும் 1% இருக்குது. பக்தி 2%, 3%, 10%ன்னு பக்தியை வளர 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 பெருமாளுடைய கிருப்பையும் அதற்கு தகுந்தால் போல நமக்கு நிறைய கிருப்பை பண்ணுறான். அதனால ஆழ்வார் அந்த இடத்துல சொல்கிறார், மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியில்லா என்னை போலே பொய்யர்க்கே பொய்யனாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் வரவாளோடெல்லாம் பேசக்கூடாதா? அது என்ன, ஆழ்வாரோடு மட்டும்தான் பேசுவேன்னு அவருக்கு பிடிவாதம்னார். ஆழ்வார் தான் அவர் பேசுவார்னு நினைக்கிறார், அதனால் பேசுகிறார். நீ என்ன நினைக்கிறேன்னா இவர் எங்கேருந்து பேசுவார் அப்படின்னு நினைக்கிற, அதனால் பேச மாட்டார். அவர் நடப்பார்னு நினைத்தே ஆனால் நடப்பார். ஏன் அப்படின்னா, மேலக்கோட்டைக்கு ராமானுஜர் போகிறார். மேலக்கோட்டையில் போய் ராமானுஜர் அப்படியே அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பார்க்கிறார், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ராமப்பிரியனை காணுமே, எங்கே போயிட்டான் அந்த ராமப்பிரியன்? ராமப்பிரியனை காணுமே, ராமப்பிரியனை காணுமே அப்படின்னுட்டு தசரதர் எப்படி ராமச்சந்திர பிரபுவை பிரிந்து விரகத்தினால துடித்தாரோ அது மாதிரி எம்பெருமானார் ராமானுஜர் மேலக்கோட்டையில் தங்கியிருக்கும் பொழுது ராமப்பிரியனை காணாமல் தவிக்கிறார். எங்கே போயிட்டான் அந்த ராமப்பிரியன், எங்கே இருக்கான் அப்படின்னு தவிக்கிறார். உடனே தியானத்திலேயே பெருமாள் அவருக்கு சொல்கிறான், டில்லியில் ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் நான் இருக்கேன் அப்படின்னு. உடனே எம்பெருமானார் இங்கிருந்து கிளம்பி டில்லிக்கும் போய் அந்த ராஜாவையும் பார்க்கிறார். அந்த ராஜாவுடைய பெண்ணுக்கு ராமப்பிரியன் மேலே ரொம்ப பிரியம் வந்துடுத்தோ. ராமப்பிரியனே எப்படி ஆண்டாள் ஜனாபாயெல்லாம் பகவான் மேலே காதல் கொண்டாலோ அது மாதிரி அவளும் காதல் கொண்டு அந்த பெருமாளோட பக்தி பண்ண அவளுக்கு பிரத்யட்சமாகி ராமப்பிரியன் விளையாடின்னு இருக்கான். இந்த ராஜா ராமானுஜரை பார்த்து, டில்லி வரைக்கும் நீர் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க, மேலக்கோட்டையிலே ராமப்பிரியனை காணும், ராமப்பிரியன் எங்கே இருக்கிறதா சொன்னான் அப்படின்னு. உடனே அந்த ராஜாவால் நம்ப முடியலை. ஒரு அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இவர்கிட்ட போய் தியானத்தில் நான் டில்லியில் இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவார். அண்ணன் தெய்வம் பேசுமா? நேரில் இருந்தாலே பேசுமான்னு தெரியாது. டில்லி வரைக்கும் இருக்கக்கூடிய தெய்வம் மேலக்கோட்டையில் ஒருத்தரோட பேசுமா? அப்பொழுது அந்த ராஜா என்ன சொன்னார் அப்படின்னா, எப்போ உம்மோட அந்த தெய்வம் நான் டில்லியில் இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன்னு பேசித்தோ, அப்போ அந்த தெய்வத்தை நீர் கூப்பிடும், அவர் வந்தாரானால் கூப்பிட்டு கொண்டு போகும்.
உடனே ராமானுஜர் வாராய் செல்லப்பிள்ளாய் அப்படின்னார். உடனே அந்த அர்ச்சாவதார பெருமாள் நடந்து வந்து அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டான் அப்படின்னுட்டா. நடந்து வந்து அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டு அந்த செல்லப்பிள்ளாயை கொண்டு வந்து ராமப்பிரியனை திருப்பி மேலக்கோட்டையிலேயே பிரதிஷ்டை பண்ணினாரே. காரணம் என்னன்னா, மெய்யர்க்கே மெய்யனாகும். நீ இருக்கான்னு நினைச்சா இருக்கான், பேசுவான் நினைத்தால் பேசுவான், நடப்பான் நினைத்தால் நடப்பான். நீ என்ன நினைக்கிறியோ மெய்யர்க்கே மெய்யனாகும். பெருமாளையே கோவிலில் திருட்டு போய்டுறதே, யாராவது தூக்கிண்டு போய்டுறாளே, அந்த கோவிலில் சாமியை காணும், இந்த கோவிலில் சாமியை காணும்னு கேட்கறது சொல்கிறாளே, பேப்பர்லெல்லாம் நியூஸ் வருதே. பெருமாளுக்கு சக்தி இருந்தால் பெருமாளை யாராவது திருடிண்டு போக முடியுமா? இது என்ன பெரிய அதிசயம், அது என்ன கேள்வி? சாட்சாத்து மகாலட்சுமி சீதையாக வந்திருக்கும் பொழுது அந்த சீதையே ராவணன் திருடிண்டு போயிட்டானே, தாயாரையே திருடிண்டு போயிட்டானே, தாயாரையே திருடிண்டு போயிட்டான். எப்பன்னார், அவள் விபவாவதாரம் பண்ணியிருக்கும் பொழுதே பெருமாளையே ஏமாத்திட்டு தூக்கிண்டு போயிட்டானே, ராமரையே ஏமாத்திட்டோம். சரி, தாயாரை தான் தூக்கிண்டு போக முடியுமா? பெருமாளை திருநாவர்த்தனத்தன் தூக்கிண்டு போயிட்டானே, கிருஷ்ணரையே மேலே ஆகாசத்துக்கே தூக்கிண்டு போயிட்டானே. ஏன் பெருமாளும் பிராட்டியும் இடம் கொடுக்குறான்னா, இவாளை திருட முடியும், தூக்கின்ற முடியும், இவாளுக்கு ஒன்றும் சக்தி கிடையாதுன்னு நினச்சா அவளும் சக்தி இல்லாமல் இருக்கா. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி. இது வெறும் கல்லுடா, இது உலோகண்டா, இதுங்கடா பேசும் அப்படின்னு நினச்சியா பேசாமல் இருக்காவா? இவர் பேசுவார், கிருபை பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார் அப்படி நினச்சி, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா. அதனால கிருஷ்ணாவதாரத்திலே எல்லாருக்கும் மகிமையை காண்பித்த பிரபு, மலையே தூக்கின பிரபு, 1000 பேருக்கு 1000 கிருஷ்ணனா மாறி ராசம் பண்ணின பிரபு, பூதனையுடைய விஷத்தை ஜெரித்த பிரபு, சகடாசுரனை சாட்டிய பிரபு. ஆனால் திருநாவர்த்தன் தூக்கிண்டு போகும்பொழுது தனக்கே ஒன்றும் சக்தி இல்லாத மாதிரி மேலே போகிறான் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி ராமாவதாரத்தில் பிராட்டியே சீதையே தூக்கிண்டு போய்ட்றான் ராவணன்றதையும் பார்க்கணும். சீதையும் அலறான், நடக்கிறதே. அப்போ என்ன அப்படின்னு விட்டார், மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும். நீ தெய்வம் உண்டு, இந்த அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் இருக்கான்னு நீ எந்த அளவுக்கு விஸ்வாசிக்கின்றாயோ, எந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கோ, பக்தி இருக்கோ, அந்த அளவுக்கு அவனும் உன் கூட கலந்து பழகுவான், கிருப்பையை பண்ணுவான். பொறுத்தியாருக்கு ஏன் பண்ணுவான்? நீ எப்படி நினைக்கிற? நீ தான் வேண்டான்னு நினைக்கிறிய, எனக்கு தெய்வம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறிய, தெய்வத்தினுடைய கிருப்பை வேண்டான்னு நினைக்கிறிய, தெய்வம் வேண்டான்னு நினைக்கிறேன், தெய்வத்தோட கிருப்பை வேண்டான்னு நினைக்கிறேன், என்னாலேயே எல்லாம் முடியும்னு நினைக்கிறேன், அறிவினால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன், உன்னுடைய சாமர்த்தியத்தினால முடியாதது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ அப்படி நினைத்தால் அதுவே உனக்கு இருக்கட்டுமே. இல்லை, என்னுடைய சாமர்த்தியமோ என்னோட அறிவு இதெல்லாம் நம்ப முடியாது, கவிழ்த்து விட்டுட்டோம், பெருமாளுடைய கிருப்பை தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறியோ, அப்போ வா. அதனால நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி. மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும். ஆழ்வார் தன்னை ரொம்ப கீழே சொல்லிக்கிறார். விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும் அப்படின்னு தன்னை சேர்த்துக்கிறார். ஆனால் வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியாச்சான் பிள்ளைக்கு இது சம்மதம் இல்லை. ஆழ்வார் என்னவோ தன்னை ரொம்ப கீழே சொல்லிக்கணுங்கிறதுக்காக தன்னையும் விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அதை எப்படி நம்ம சேர்த்து சொல்ல முடியும்? ஆழ்வாரை போய் நம்ம கோஷ்டியில் எப்படி சேர்க்க முடியும்? அதனால என்ன அப்படின்னா, இப்படி பிரிச்சு விடலாமே அப்படின்னு வியாக்கியானத்தில் அழகா மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா அப்படின்னு பிரிச்சுடு. என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும் நாம சொல்லும் பொழுது நம்மளை போலன்னு சொல்லிக்கலாம். ஆழ்வாரை நம்மோட சேர்க்க வேண்டாம். மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா நிறுத்திடு. என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும் நம்மளை தான் சொல்கிறார் ஆழ்வார். ஆனால் அவரையும் சேர்த்துக்கிறார். அதனால் ஆழ்வார்னு நினச்சிக்க வேண்டாம். விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும். நம்முடைய பக்தி அப்படிங்கிறது அப்பப்போ வரும் போகும், நிரந்தரமாக இருக்காது. ஒரு நாளைக்கு திடம் நமக்கே பக்தி வந்துட்டா மாதிரி தோணும், இன்னொரு நாளைக்கு பக்தி குறைஞ்சி போனா மாதிரி தோணும், இன்னொரு நாளைக்கு என்ன தோணும்னா கடவுளே இல்லையோ அப்படின்னு தோணும். நாஸ்திகம் பக்கம் கூட பேசுவோம். அதனால என்ன அப்படின்னு விட்டார், இந்த பக்தியை நம்ப முடியாது. நம்முடைய பக்தியை
இந்த பக்தி நிரந்தரமாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ப முடியாது. அதனால இந்த இடத்துல மகான்களுடைய பக்தி அப்படின்னுட்டா திருடமான பக்தி. எப்பொழுதுமே ஒரு சத்சங்கம் அப்படின்னுட்டா அந்த இடத்துல ஒரு 100 பேர் நாமகீர்த்தனம் பண்ணுறா, சத்சங்கமானா சத்சங்கம் தான். 1000 பேர் கதை கேட்கிறா, சத்சங்கம்னா சத்சங்கம் தான். 1000 பேர் கோவிலில் ஒரு பெருமாளுடைய புறப்பாடை கண்டு அருளின்னு இருக்கா, சேவிச்சுன்னு இருக்கா, சத்சங்கமானா சத்சங்கம் தான். 1000 பேர் சேர்ந்துட்டு ஏதோ பஜனை பண்ணுற ஒரு திருவிழா, சத்சங்கம்னா சத்சங்கம் தான். ஆனால் இதை சத்சங்கம் உண்டுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னுட்டா, இந்த 1000 பேரும் பஜனை பண்ணுறாளே, இந்த 1000 பேரும் கதை கேட்கிறாளே, இந்த 1000 பேரும் பெருமாளுடைய உற்சவத்தில் சேவிக்க வந்திருக்காளே, இவ 1000 பேரும் எப்படி அப்படின்னுட்டா இவர்களுக்கு சின்ன ஒரு கஷ்டம் வந்தால் கூட பெருமாளை நிந்த பண்ணக்கூடியவர்கள். நான் பெருமாளை இப்படி சேவிச்சேனே, பெருமாளை என்னை கைவிட்டுட்டாரே, பெரிய கஷ்டம் வேண்டாம், தலைவலி வந்தாலே சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர்களை பக்தர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்தர்கள் தான், உயர்ந்த பக்தர்கள் இல்லை. இவர்களுடைய பக்தி அடிக்கடி ஆட்டம் காணக்கூடிய ஒரு பக்தி. அந்த ஆட்டம் காணக்கூடிய பக்தியாக இருக்கிறதுனால பக்தி வளராது. ஒரு விதையை பூமியில் விதைத்து விட்டு அது 2-3 நாளில் முளைவிட காணும்னு உடனே திருப்பி நோண்டி விதை சரியாக இருக்கா திருப்பி போட்டு மூடு. ஒரு 4-5 நாள் அது திருப்பி முளைக்கலை, திருப்பி எடு, திருப்பி போடு. இப்படி 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த விதையை கையில் எடுத்து பார்த்துட்டு திருப்பி திருப்பி விதைத்து கொண்டே இருந்தால் அந்த விதை முளைக்காது போல பக்தியை நம்ம அடிக்கடி பக்தி பண்ணுறதும் பக்தியை விடுறதும் பக்தி பண்ணுறதும் நம்பிக்கையும் அவநம்பிக்கையுமா சேர்ந்து 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 இருந்ததுன்னா விதைத்த விதையை திரும்பி திரும்பி பூமியிலேருந்து எடுத்து எடுத்து விதைக்கிறது போல அந்த பக்தி வளரவே வளராது. நாம் எல்லாம் பக்தர்கள் தான். ஆனால் அந்த பக்தர்கள் ஆன நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்துனா நம்மளோட பக்தி காணாத போயிடும், ஒரு துக்கம் வந்துடுத்துனா பக்தி காணாத போயிடும். அதனால எப்போ அது சத்சங்கம் ஆகும் அப்படின்னுட்டா 1000 நாமகீர்த்தனம் பண்ணக்கூடிய பக்தர்கள் இவர்கள் அல்ப விசுவாசமும் மந்த விசுவாசமும் உடையவர்கள் மகா விசுவாசம் உடைய ஒருத்தரை ஆசிரிச்சிருக்கணும். அப்படி மகா விசுவாசம் உடைய ஒருத்தரை ஆசிரிச்சு இருந்தாதான் அது சத்சங்கம். ஏன்னா இவருடைய விசுவாசம் அடிக்கடி ஆட்டம் காண பொழுது அந்த மகா விசுவாசம் உடையவர்கள் இவருடைய விசுவாசத்தை நிறுத்தணும், நிலைநிறுத்தணும். ராமாயணத்திலே சுக்ரீவன் இருக்கான். சுக்ரீவன் ராமரை பார்த்தே சந்தேகப்படுறான். நீர் வாலியை வதம் பண்ணுவீர்னு சொல்கிறேன், உம்மை நான் எப்படி நம்புறது? இந்த துந்துபிங்கிற ராட்சசனுடைய எலும்பு இருக்கு, காலால் எத்தும். ராமர் தூக்கி போடுறார். முதல்ல நம்பிக்கை வந்தது. கொஞ்ச நாள் கழித்து பார்க்கிறான், துந்துபியை வாலி அடிக்கும்பொழுது அவன் எலும்பும் சதையுமா உயிரோடு இருந்தான். இந்த சதையெல்லாம் போன வெறும் எலும்பு கூடு. 7 மரங்களை காண்பித்து இந்த மரங்களை அடியும் அப்படிங்கிறான். அத்தகைய சுக்ரீவன் அல்ப விசுவாசம் உடையவன், மந்த விசுவாசம் உடையவன். ஆனால் அவன் க்ஷேமத்தை அடைந்ததுக்கு காரணம் என்னன்னா மகா விசுவாசம் உடைய ஒரு ஹனுமாரை பிடித்திருந்தான். அதுதான் சத்சங்கம். 1000 பேர் அல்ப விசுவாசம் உடையவர்களாக இருந்தாலும் மந்த விசுவாசங்கள் உடையவர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு மகாத்மா திருட விசுவாசம் உடையக்கூடிய ஒருத்தரை ஆசிரிச்சிருக்கிறது தான் சத்சங்கம். அதனால பொய்யற்கே பொய்யனாகும் அப்படிங்கிறார். யாரு? நற்புட்கொடியுடைய கோமான் கருட வாகனனும் இருக்க அப்படின்னார். புட்கொடியுடைய கோமான் அப்படிங்கிறார். அதனாலே பக்தி அப்படின்னுட்டா என்ன அப்படின்னார், பகவானை பூர்த்தியாக நம்புறது தான் பக்தி. அதுதான் ராகபக்தி, பிரேம பக்தி, உயர்ந்த பக்தி. பகவான் இருக்கான், பிரத்யக்ஷமாக இருக்கான். நம்ம வீட்டிலேயே கூட ஒரு சுவாமியை வச்சுட்டு பூஜை பண்ணும் பொழுது என்ன இருக்கணும் அப்படின்னுட்டா, நம்ம வீட்டில் வாழக்கூடிய நம்ம அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, மனைவி இருக்கா, குழந்தைகள் இருக்கா, உயிரோடு இவ்வளவு கேரக்டர்ஸ் நம்ம வீட்டில் நடமாடின்னு இருக்கா இல்லையா, அவர்களோடு பகவானும் ஒருத்தராக இந்த வீட்டில் நம்மோடு வசித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பக்தி பண்ணணும். ஏதோ பகவான் அப்படிங்கிறவர் ஒரு சம்படத்தில் வச்சு பூட்டுறவர் இல்லை. இப்போ நம்மோடையே வாழ்ந்துட்டு இருக்கார் அவர், நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிங்கிற ஒரு பாவம் வேணும். அத்தகைய பாவத்தோடு பண்ணக்கூடிய பக்தி தான் உயர்ந்த பக்தி.